மக்களே இங்கே ஃபுல்லாக நாங்கள் அன்னைக்கு மீன் மார்க்கெட்டு போகலான்னு போனோம் மக்களே. ஃபுல்லாக அப்படியே போனோம் காரில் தான். அது சேத்தா கார் நம்ம கேரளாவிலேருந்து நம்ம சேத்தா ஒருத்தர் நம்ம கூட இருக்கார். அவர் காரில் தான் இங்கே இருந்து ஃபிஷ் மார்க்கெட்டு போகலான்னு போனேன் மக்களே. அங்கே போனால் இடையில ஒரே மழை. அந்த மடல் பக்கத்தில் தான் கடல். கடல் பொங்கி இங்கே வந்துச்சாலும் மழை தண்ணி கடலுக்கு போச்சான்னு தெரில மக்களே. ஃபுல்லாக கூட காரில் முங்கி போகுது, தண்ணியிலே முங்கி போகுது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் நம்ம மீன் சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு நாக்கு நம்மளும் இழுக்க ஆரம்பிச்சிட்டு மக்களே. நாயோட எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு சரி எப்படியும் நம்ம வெளியே சுற்ற தான் போகணும் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகணும். நாங்கள் சேத்தா கூட வண்டியில் ஏறி போனோம். அங்கே போனால் அங்கே பாருங்க கடல் மாதிரி ஃபுல்லாக தண்ணி, அவ்வளோ மழை, ஃப்ளட்டே வந்து போச்சு. அலாட்லாம் வந்துச்சு. போலீஸ்காரன் அலாட்டு கொடுத்தான், எல்லாம் அலாட்டு கொடுத்தான். எங்களுக்கு மீன் சாப்பிடணும்னு ஒரே ஆசை மக்களே. இங்கேருந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் போயிட்டோம். கிட்டத்தட்ட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் முன்ன வரைக்கும் போயிட்டோம். ஆனால் அதுக்கு அங்கே என்னாச்சுன்னா போக முடியல மக்களே. அங்கே என்னாச்சுன்னா போலீஸ்காரன் எங்களை வந்து மறைச்சிட்டான் மக்களே. போலீஸ்காரன் எங்களை வந்து மறைச்சி நாங்கள் போலீஸ்காரனுக்கு பயந்து நடுங்கி எடுத்து நின்றுட்டு இருந்தோம். வேறு என்ன பண்ணுறது, அதை பாருங்க போலீஸ் தெரியிறானா அந்த பாருங்க முன்ன அவன் பிடிச்சிட்டான் மக்களே. பிடிச்சி வர எங்களுக்கு. ஆனால் அவன் நாங்கள் நினச்சோம் ஃபைன் போடுவானே, ஆனால் எங்களை ஃபைன் போடல. நல்ல மனசே திருப்பி அனுப்பிச்சி விட்டான். சேட்டா கார் எடுத்துட்டு இப்போ கண்ணை மூடி திறக்கிறதுல போயிட்டார் மக்களே. நாங்கள் வேறு நடந்து போன ஸ்பீலாம் பார்க்க மக்களே. வேப்பமரம் மக்களே, நம்ம ஒரு வேப்பமரம் நல்லா ஜொலின்னு பூத்து கிடக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேற எப்படா வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு போய் ஆகணும். நமக்கு தான் மீன் தங்க இருக்க முடியாதே, போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேற 2வது காரை கொண்டு சைடில் வந்து ட்ராப் பண்ண மக்களே. ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வேற நடந்து போனோம் உள்ளோடி. அங்கே பெங்காலி மார்க்கெட்னு சொல்லுவோம். அந்த பெங்காலி மார்க்கெட்டுக்குள்ள ஓடி சுற்றணும் மக்களே. சுற்றிட்டு வரங்க அது ரோடு அந்த சைடு ஃபுல்லாக ஒரே கடல். அவன் பைக்கில் மக்களே என்ன வரங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறது தலபாத்தில் வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களே. ரொம்ப அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். வரங்க இப்போ ஒரு தலபாத்துக்கு அங்கேருந்து ஒரு அண்ணன் வண்டி பைக்கில் வர பாருங்க. ஃபுல்லாக அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனார் மக்களே. நீங்களே பாருங்க வீடியோலாம் தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாருன்னு. இவங்களுக்குலாம் நம்ம வந்து உதவி செய்யணும் மக்களே. அவங்க வரத்துல டிப்ஸ் கொடுக்கணும் மக்களே. 5 ரூபா 10 ரூபா டிப்ஸ் கொடுங்க. நம்ம இது டிஸ்கவுண்ட் ஆகாததில் 5 ரூபா 10 ரூபா வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாரு மலையோட. வேற நான் சதீஷ் அண்ணன் ராபின் அண்ணன் சேத்தா எல்லாரும் சேர்ந்து காரை கொண்டு சேத்தா பார்க் பண்ணிட்டார் மக்களே. ஒரு கரையில் கொண்டு பார்க் பண்ணிட்டு அவர் வந்துட்டார். நாங்கம்மா 2வது அப்படியேம்மா பொறுமையாக நடந்து நாங்கள் மறுபடியும் இன்னொரு வழி உண்டு, மெயின் ரோடு வழியே நடந்து நாங்கள் அப்படியே காரை எடுத்துகிட்டு அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம் மக்களே. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கிட்ட இன்னொரு வழியே வந்தோம். அங்கேயே ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. வேறு நடந்து இதுதான் சேத்தா, நம்ம சேத்தா மக்களே. என்ன நடந்து போகிறாரு பற்றியில் இவர் தான் கேரளாக்காரர், திருவாந்திரம். இவர் நல்லா பேரம் பேசுவார். கேரள மலையாளி, நல்லா பேரம் பேசுவார். பேசி வாங்கி வந்துடுவார் நமக்கு. அப்படிமே இதான் மக்களே டிப்பா ஃபிஷ் மார்க்கெட்டு தான். இதான் நம்ம தாத்தா, பெங்காலி தாத்தா. இவங்க என்ன வாங்க மீன், எல்லா மீனும் இருக்குது. சீப்ரீமு, வெலை மீன், நண்டு, சுல்தான் இப்ராஹிம், சாலை, வாழை எல்லாம் இருக்குது மக்களே. உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் லொக்கேஷனை நம்மளுக்கு வேணால் ஷேர் பண்ணி விட்றேன். நீங்கள் எங்கே வந்து வாங்கிடலாம். எல்லாம் குறைஞ்ச ரேட்டு தான். நம்ம இன்றைக்கி மீன் வாங்கினோம். நம்ம இன்றைக்கி என்ன மீன் வாங்கினோன்னா சுல்தான் இப்ராஹிம்னு வாங்கினோம். லூலில் வந்து கேட்டோம் மக்களே நாங்கள். அது 1 கிலோவே 35 ரூபான்னு தான். அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னோள்ள மீன். நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ் மீனாக வாங்கினோம் மக்களே. வாங்கி தாத்தாரை கொடுத்து கட் பண்ணி கொடுத்தோம். 45 கிராம்ஸ் தான். அவன்கிட்ட காலில் விழுந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் சொல்லி 35 கிராம்ஸு 3 கிலோ மீன் தான் வாங்கிட்டு அவள் தாத்தா கட் பண்ணாட்டான்.